guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard biobotany chapter 1 living worldல மீசோசோம், பாலிசோம், flagella, பிள்ளை இதை பத்தி பார்க்க போறோம். அதாவது பாக்டீரியாவோட ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மீசோசோம் அப்படின்னா என்னன்னா நம்ம பிளாஸ்மா மெம்பரெயின்ல ஃபோல்டாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த மீசோசோம். ஸோ இது வந்து எதுக்காக வந்து ஃபோல்ட் ஆகிருக்கு, ஏன் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபோல்ட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட செல்லில் இருக்கிற ஏரியாவை இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து அவங்களோட அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஃபோல்ட் ஆக்கியிருக்காங்க. இப்போ இந்த நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்லேயே பார்த்தா தெரியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மீசோசோர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது மாரி இந்த ஃபோல்டிங் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, மீசோசோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ, இப்ப இந்த ஃபோல்டிங் இல்லாம ஸ்ட்ரெய்ட்டா இருந்தது அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்னும் அதிகமா ஆக்குபை ஆகியிருக்கும். இவங்க ஃபோல்டா இருக்கிறதுனால, மத்த ஆர்கனல்ஸ் ஆக்குபை பண்ற மாதிரி இவங்களோட ஏரியா வந்து அதிகமாயிருக்கு. ஸோ, அந்த ஒரு ரீசன்க்காக மீசோசோமோட ஸ்ட்ரக்சர் ஃபோல்டிங்ல இருக்கு. இவங்க எதுக்காக யூஸ் ஆகுறாங்க அப்படின்னா, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்காகவும், பைனரி ஃபிஷன பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். பைனரி ஃபிஷன் அப்படின்றது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட ஒரு டைப். அதாவது ஒரு செல் டிவைட் ஆகி ஒரு செல் வந்து 2 ப்ரோஜெனியா ப்ரொடியூஸ் ஆகும். அதான் பைனரி ஃபிஷன். ஸோ இது வந்து ஹிண்ட் என்ன அப்படின்னா லோக்கலைஸ்ட் இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, அண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபோல்டடா இருப்பாங்க. அதனால சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கு, மேக்சிமமா இருக்கு. இதுதான் மீசோசோம். நெக்ஸ்ட் வந்து பாலிசோம். பாலிசோம்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பாலிரிபோசோம். புரோட்டீன் எல்லாமே உருவாகிற இடம் அப்படின்னு என்னன்னா அது வந்து ரிபோசோம் தான். இந்த ரிபோசோம் வந்து ஒவ்வொரு செல்லுக்கு வந்து சைஸ் வந்து நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா 10,000ல இருந்து 15,000 வரைக்கும் ஒரு செல்லுல ரிபோசோம்ஸ் வந்து இருக்கும். நம்ம பாக்டீரியால இருக்கிற ரிபோசோமோட டைப் வந்து 70S டைப். 1 மார்க் கொஸ்டின் கேட்டதில்ல, பட் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த 70Sல 2 சப் யூனிட் வந்து இருக்கு. ஒன்னு 50S, இன்னொன்னு 30S. ஜஸ்ட் நீங்க அப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீட்டெயிலெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். ஸோ இந்த ரிபோசோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா mRNA மூலமா சேர்ந்துரும். mRNA அப்படின்றது மெசஞ்சர் RNA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெசஞ்சர் RNA மூலமா எல்லா ரிபோசோம்ஸும் கம்பைன் ஆகி நமக்கு பாலிரிபோசோம் ஆர் பாலிசோம் ஃபார்ம் ஆகுது. பாலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மெனின்னு அர்த்தம். ஓகே, மெனினா அதிகமா இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ரிபோசோம்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகுது மெசஞ்சர் RNA மூலமா. அப்படி கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகுறது தான் பாலிரிபோசோம் ஆர் பாலிசோம். ஓகே, ஸோ மீசோசோம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், பாலிசோம் ஆர் பாலிரிபோசோமும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபிளாஜெல்லா பார்க்கலாம். நிறைய பாக்டீரியா, அதாவது மூவபிள் ஆகக்கூடிய பாக்டீரியாஸ்க்கு எல்லாமே ஒரு ஹேர் லைக் ஒரு த்ரெட் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷனை நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிளாஜெல்லா அப்படின்னு சொல்லுவோம். இதோட டயாமீட்டர் வந்து 20 to 30 மைக்ரோமீட்டர். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் அப்படின்றது 10⁻⁻6 ரொம்பவே சின்னதா இருக்கும். அந்த 10⁻⁻6 தான் இந்த மைக்ரோமீட்டர்னு மென்ஷன் பண்றோம். அதான் அதோட டயாமீட்டர். அண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 15 மைக்ரோமீட்டர். யூகேரியாட்டிக் செல்லில் இருக்கிற ஃபிளாஜெல்லால பார்த்தீங்கன்னா 9+2 மைக்ரோடியூபியூல்ஸ் வந்து இருக்கும். ஆனா ஒவ்வொரு பாக்டீரியாவுமே எதால உருவாகிருக்கு அப்படின்னா சிங்கிள் ஃபைப்ரில்னால தான் உருவாகிருக்கு. ஸோ ஃபிளாஜெல்லாவோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபிம்ப்ரியே ஆர் பிள்ளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிள்ளை அப்படின்னு சொல்லலாம், ஃபிம்ப்ரியா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஹேர் லைக் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான். இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, எக்ஸாம்பிள் என்டிரோபாக்டீரியம்ல செல் வாலோட சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பிழை வந்து இருக்கும்.
ஓகேவா? இந்த பிழையோட ஆம் சைஸ் வந்து அதாவது டயாமீட்டர் வந்து அண்ட் சைஸ் எல்லாம் எப்படின்னா, லாங் வந்து 0.2 டூ 20 மைக்ரோமீட்டர் லாங். டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 0.025 மைக்ரோமீட்டர். இந்த ரேஞ்ச் எல்லாம் அவ்வளோ கேட்டதில்ல. பட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. நார்மல் பிழை ஓட அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஸ் பிழை அப்படின்றது இருக்கு. அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு பாக்டீரியல் செல்லுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து டைரக்ட்டா இன்னொரு செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற ப்ராசஸ தான் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுற பிள்ளை தான் இது. இது நார்மல் பிள்ளையோட சேர்ந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிம்ப்ரியே ஆர் பிள்ளை, ஃபிளாஜெல்லா இது 2த்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபிளாஜெல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகறதுக்கு யூஸ் ஆகும். நல்ல ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸா இருக்கும். ஆனா, ஃபிம்ப்ரியே ஆர் பிழை வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்கு மட்டும் அதோட செல் வால்ல வந்து ஒரு ஹேர் லைக் அப்பெண்டேஜஸ் வந்து இருக்கும். இது எல்லா பாக்டீரியாவுக்கும் இருக்காது. வெறும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்கு தான் இருக்கும். ஆனா, ஃபிளாஜெல்லா எந்த பாக்டீரியா மூவபிளா இருக்கிற பாக்டீரியாவோ, அந்த பாக்டீரியாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிளாஜெல்லா வந்து இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட். அண்ட் இதில வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து அதோட நம்பர் அண்ட் பொசிஷன் வச்சு குடுத்துருக்காங்க. நம்ம ஃபிகர் 1.8ல வந்து பார்க்கலாம். இதுதான் நம்ம ஃபிகர் 1.8. இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, இது நம்ம பார்த்தது தான். நம்மளோட ஷேப்ப வச்சு இது பண்றது. இந்த கேட்டகரி தான் ஃபிளாஜெல்லா. இப்ப ஃபிளாஜெல்லா பத்தி கேட்கும்போது, நீங்க இந்த டயகிராமும் வரையலாம். மோனோட்ரைக்கஸ் அப்டின்னா, ஒரு சைட்ல ஒரு ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருந்ததுன்னா, அது மோனோட்ரைக்கஸ். லோஃபோட்ரைக்கஸ்னா, ஒரு சைட்ல ஒரு குரூப் ஆஃப் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா, அது லோஃபோட்ரைக்கஸ். ஆம்ஃபிட்ரைக்கஸ்னா 2 சைட்லயுமே ஒரு குரூப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபிளாஜெல்லா இருக்குன்னா, அது ஆம்ஃபிட்ரைக்கஸ். எல்லா சைட்லயுமே இருக்குன்னா, அது பெரிட்ரைக்கஸ். எதுலயுமே இல்லன்னா, அது ஏட்ரைக்கஸ். ஏன்னா இட்ஸ் ஆப்சென்ட். ஓகே. ஸோ மோனோட்ரைக்கஸ், லோஃபோட்ரைக்கஸ், ஆம்ஃபிட்ரைக்கஸ், பெரிட்ரைக்கஸ், ஏட்ரைக்கஸ். இது 5மே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளாஜெல்லாவோட டைப்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளவு தான் நம்மளோட பாக்டீரியாவோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.